தமிழர்களின் பாரம்பரியத்தை காக்கும் வகையிலும் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் தடம் பதிக்கும் எண்ணத்திலும் காளைகளை வளர்த்து வரும் திருநங்கைகள் குறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தமிழர்களின் வீரத்தை ஆண்களும் பெண்களும் மட்டுமல்ல, மூன்றாம் பாலினத்தவர்களான நாங்களும் பிரதிபலிப்போம் என்பதை நிரூபிக்கும் வகையில் மதுரை மாவட்டம் மதிச்சியம் பகுதியைச் சேர்ந்த திருநங்கைகள் சிலர் காளைகளை ஜல்லிக்கட்டுக்காக தயார் செய்து வருகின்றனர். ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்ப்பதற்காகவே மதுரை பொட்டப்பனையூர் பகுதியில் இடம் வாங்கி 8க்கும் மேற்பட்ட ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு மண்குத்தும் பயிற்சி, நீச்சல் பயிற்சி உள்ளிட்ட பயிற்சிகளை தினமும் கொடுத்து வருகின்றனர். மேலும் பல்வேறு ஊர்களில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு இருசக்கர வாகனம், கட்டில், பீரோ, தங்க நாணயம் உள்ளிட்ட பரிசுகளை வென்று வந்ததாக தெரிவிக்கிறார் கீர்த்தனா. இவங்க கோழி பண்ணைய வச்சு மாசத்துக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை. அவங்க கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. நான் இப்போ 8 ஜல்லிக்கட்டு மாடுகளை வளர்த்துட்ருக்கேன். எனக்கு தமிழ்நாட்டு பாரம்பரியமான ஜல்லிக்கட்டில் கலந்துக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால நான் மாடுகளை வளர்த்துட்ருக்கேன். திருநங்கைகள் அவங்கவுங்க படித்த துறையிலையும் பிடிச்ச துறையிலையும் சாதிச்சுட்டு வர்றதில் நான் எனக்கு தெரிஞ்ச எனக்கு பழக்கப்பட்ட இந்த ஜல்லிக்கட்டில் நான் சாதிக்கணும்னு சொல்லிட்டு நான் மாடுகளை வாங்கி இந்த 2023 ஜல்லிக்கட்டுக்காக நான் தயார் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாடு சின்னக்கட்டளையில் சிறந்த மாடை பைக் வாங்குச்சு. இந்த மாடு கட்டிக்குளத்தில் விளையாண்டுருக்கு. திருநங்கைகள் காவல்துறை, அரசு பணி என அனைத்து துறைகளில் கால் பதித்துள்ள நிலையில் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டிலும் எங்களது பங்கு இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலும் ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்த்து வருவதாக தெரிவித்தார் அக்ஷயா. எல்லாருமே சொன்னாங்க, இவங்க மாடு வளர்க்குறாங்களா, இவங்க மாடு வளர்ப்பாங்களா, இவங்கெல்லாம் எதுக்கு மாடு கொண்டு வராங்கன்னு எவ்வளோ கேலி கிண்டல்கள்லாம் இருந்திருக்கு. அந்த கேலிகள் தான் எங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே இன்னும் ஆர்வத்தை கொண்டு வந்துச்சு. எல்லாமே இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டோம். மாடுங்களை நீச்சல் போடுறது, இப்போ ஜல்லிக்கட்டு வர்றதுனால நீச்சல் போடுறது, நடை பிடிக்கிறது, அதுக்கு தூசி இதெல்லாம் வச்சு இது பண்ணுறது எல்லாமே இங்கே தான் நாங்கள் தான் பார்த்துட்ருக்குறோம். தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் காளைகளை வளர்த்து வருவதாக நிகழ்ச்சியுடன் கூறுகின்றனர். நடக்கவிருக்கும் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் இவர்களின் காளைகள் பரிசுகளை வெல்லும் என எதிர்பார்க்கலாம். புதிய தலைமுறைக்காக மதுரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் குணாவுடன் செய்தியாளர் மணிகண்ட பிரபு. இவங்க கோழி பண்ணைய வச்சு மாசத்துக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை. அவங்க கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க.